இந்த வீடியோவில் சாம் சர்வரில் வர இந்த எரரை வந்து எப்படி சால்வ் பண்ணி கொள்வது தொடர்பாக இந்த காணொளியில் பார்க்கலாம். நாங்கள் சாம் சர்வரை ஸ்டார்ட் பண்ணிக்க வர எரர் MySQL shutdown unexpectedly. இந்த எரரை வந்து எப்படி சால்வ் பண்ணுவது என்பது தொடர்பாக இந்த காணொளியில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். இந்த MySQL வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் ஆன் பண்ணியிருக்கிற ஒரு இதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்பாச்சி அதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சி டிரைவுக்குள்ளே போய் சி டிரைவுக்குள்ளே சாம்ஸ் அதுக்குள்ளே MySQL அதுக்குள்ளே போய் இதில் உள்ள டேட்டான்றதை காப்பி பண்ணி நாங்கள் அதை வந்து டேட்டா ஓல்டுண்டு வச்சுருக்கிறோம். டேட்டான்றதை காப்பி பண்ணி இதுக்குள்ளே போடுறோம். டேட்டா ஓல்டுண்டு அதை வந்து ரீநேம் பண்ணினோம். காப்பி பண்ணி போட்டுட்டு அதை ரீநேம் பண்ணுறோம் டேட்டா ஓல்டுண்டு. தொடர்ந்து அந்த டேட்டா காப்பி பண்ணினதை வந்து ரீநேம் பண்ணிடுறோம். ரீநேம் பண்ணிவிட்டு முதலே இருந்த டேட்டா அதுக்குள்ளே போய் நாங்கள் சில இதுகளை வந்து அழிக்க போகிறோம். டிலீட் பண்ணிவிட்டு இந்த டேட்டா உள்ளுக்க போய் நான் கிரியேட் பண்ண டேட்டா பேஸ் டிவியாண்ட பேரில் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணேன். அதுகளை தவிர்த்து மற்ற நார்மலாக இருக்கிற MySQL பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கீமா மற்றது PHP MyAdmin டெஸ்ட்ன்றதை வந்து எல்லாத்தையும் நாளையும் வந்து டிலீட் பண்ணுவேன். தொடர்ந்து சிடிஆரோட செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கொண்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு MySQL பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கீமா PHP MyAdmin டெஸ்ட்ன்றதை வந்து செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் டிலீட் பண்ணுவோம். தொடர்ந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா பேஸாக நாங்கள் க்ரியேட் பண்ணின அந்த டிவ்யா அதை விட்டையும் மற்றது IB டேட்டா வந்ததையும் வந்து அன்செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் வந்து செலக்ட் பண்ணாமல் மற்ற எல்லாத்தையும் டிலீட் பண்ணணும். நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிற டேட்டா பேஸுகளையும் விட்டுட்டு மற்றது IB டேட்டா வண்ணையும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் டிலீட் பண்ணுவேன். தொடர்ந்து MySQLக்குள்ளே போய் தொடர்ந்து MySQLக்கு பேக்கப் பண்ணுறதுக்குள்ளே போய் IB டேட்டாவன்றதை தவிர மற்ற எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு போய் அங்கே நாங்கள் உள்ள டேட்டான்றதுக்குள்ளே வந்து போட போகிறோம். IB டேட்டாவன்றதை தவிர மற்ற எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு போய் நாங்கள் எங்களுக்கு இருக்கிற MySQLக்கு இருக்கிற டேட்டான்ற ஃபோல்டருக்குள்ளே கொண்டு போடுவோம். MySQL அதுக்குள்ளே டேட்டான்றதுக்குள்ளே நாங்கள் காப்பி பண்ணினதை கொண்டு போட்டுட்டு தொடர்ந்து இதெல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் திருப்பி சாம் சர்வரை ஆன் பண்ணுவோமாக இருந்தால் எங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் சாம் சர்வர் வந்து ஒர்க் ஆகும். சாம் சர்வரை பழசுகளை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணிவிட்டு சாம் சர்வரை ஆன் பண்ணி நாங்கள் சாம் சர்வரை ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ண அப்பாச்சி சர்வரையும் MySQLையும் ஸ்டார்ட் பண்ணிக்க எங்களுக்கு இந்த எக்ஸ்பெக்டட் எரர் ஒன்றும் இல்லாமல் எங்களுக்கு வந்து இந்த சாம் சர்வர் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகும். இப்படித்தான் இந்த எரரை வந்து சால்வ் பண்ணிக்கொள்வது. மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.